சகோதரர் கேட்டிருக்காங்க, I have heard that Prophet sallallahu alaihi wasallam never allows his companions to stand for him. While he entering the gathering, I also heard that the reason for not allowing them to stand is since it denotes a form of respect. If so, being a college and school going students, we were forced to stand in the class while the teacher entering. Is it a sin? If so, how can we retreat from it? Please help us. அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்காங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்கள் தனக்காக எழுந்து நிற்பதை தடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய உம்மத்தினர்களும் யாரோருக்காக மரியாதை நிமித்தம் எழுந்து நிற்கக்கூடாது, அல்லது எந்த ஒரு மனிதரும் தனக்காக மற்றவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பவும் கூடாது, ஆசையும் பெறக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் மனிதர்கள் தன்னை பார்த்தானே எழுச்சி நிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரோ அவர் நரகத்தில் தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி எச்சரிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல குறிப்பா ஸ்கூல் படிக்கக்கூடிய இல்ல காலேஜ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு நான் முஸ்லீம் டீச்சர் அவங்க கிளாஸ் ரூம்குள்ள வரும்பொழுது எழுந்துச்சு நிக்கலாம், நேரம் என்ன பண்றாங்க, பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இந்த பையன் எழுந்து நிக்க மாட்டேங்கிறான், கிளாஸ்க்குள்ள போக மரியாதை இல்லாம உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சோ அல்லது அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இவன் மரியாதை கிட்ட திமிர் பிடிச்ச பையன் இவன் அப்படின்னு தப்பா என்ன வாய்ப்பு இருக்குது. எழுந்துச்சு நின்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றங்கிறாங்க, எழுந்துச்சு நிக்காட்டா டீச்சர் வேதனைப்படுவாங்க. அப்ப நான் எங்க அம்மாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிங்க, எந்த ஒரு மனிதருக்காகவும் யாரும் எழுந்து நிற்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகும் கமா யகுமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து ஜாஹிலியாக்கள் காலத்தில் அறியாமை காலத்து காஃபிர்கள் எப்படி ஒருவருக்கு ஒரு எழுந்து நின்று மரியாதை செய்வார்களோ அதுபோன்று மரியாதை செய்யாதீர்கள். மரியாதை என்பது உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் போதுமானது. சலாத்தின் மூலமாக முசாஃபாவின் மூலமாக உங்களுடைய மரியாதை வெளிப்படுத்துங்கள். ஒருத்தர் வந்தவொடனே எழுச்சி நிக்கணும் அப்படின்னு இஸ்லாத்திலே சரியத்தும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அதை வன்மையா கண்டிக்கிறாங்க. இன்னொரு சொன்னாங்க, யார் ஒருவர் தனக்காக பிறர் மற்றவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, உதாரணமா நான் ஒரு சபைக்கு போறேன், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்து என்ன நான் ஒரு ஆலிம் வர யாரும் எழுச்சி நிக்க மாட்டேங்கிறாங்க, எழுச்சின்னு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன்டா ரசூலுல்லாஹ் அப்படி நினைப்பவர் தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் நவுதுபில்லாஹ் சொல்றாங்க. அப்போ எந்த ஒருவரும் தனக்காக பிறருக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படவும் கூடாது, அப்படி வர்றவங்களுக்காக எழுச்சி நிக்க கூடாது. இதை ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிச்சுட்டாங்க. சரி, அதே நேரத்தில் இங்க சில பேர் எழுச்சி நிக்கலாங்குவாங்க, சில குழப்பவாதிகள், இல்ல பெரியவங்களுக்கான எழுச்சி நிக்க தப்பு இல்ல, அதுக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றது, அதாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா கந்தக் யுத்தத்திலே அடிபட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது ஒரு கழுதின் மீது ஏறி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூமுலில் சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவருக்காக எழுச்சி நில்லுங்க அப்படின்னாங்க. அப்ப அவர் தலைவர் வராரு, அவருக்கான எல்லாம் எழுச்சி நின்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொல்லதானே செஞ்சாங்க, சஅத் இப்னு முஆதுக்காக. அப்படிங்கும்போது எழுச்சி நிக்கலாம் தானே அப்படின்ட்டு ஒரு தப்பான ஒரு ஹதீஸ நல்ல ஒரு ஹதீஸுக்கு தப்பான ஒரு விளக்கம் கொடுத்து எழுச்சி நிக்கலாம் அப்படிங்குவாங்க. ஆக்சுவலா அந்த ஹதீஸோட விளக்கம் என்ன, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா கோவேர் கழுதில் எழுதி வர்றாங்க. வரும்போது அவங்க போர்ல அடிபட்டு காயப்பட்ட நிலையில வர்றாங்க. அதாவது அஹஸாப் கந்தக் யுத்தத்திலே அஹஸாப் யுத்தத்திலே ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா காயப்பட்டு கடுமையான உடல் வலிக்கு கந்தக் யுத்தத்திலே அதுல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா கடுமையான காயப்பட்டு அவங்க வர்றாங்க. காயப்பட்டு அவங்க இயலாத நிலையில அந்த கோவில் கழுதில வர்றதுனால அவங்க இறங்குறதுக்கு சிரமப்படுவாங்க இல்லையா, இறங்கி ரசூலுல்லாஹ் அவர்கள் வர்றதுக்காண்டி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தலைவர் வராரு, அவரை போய் எழுச்சி போய் அவரை தாங்கி கூட்டுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே உங்களுடைய தலைவருக்காக எழுச்சி போங்கன்னு சொன்னது அவருக்கு மரியாதை கொடுத்து எழுச்சி நிக்க சொல்லல. அவங்க அடிப்பட்ட நிலையில காயத்தோடு கோவில் கழுதில வர்றாங்க, கழுதை விட்டு கீழே இறங்கணும், இறங்கி கைத்தாங்கள யாராவது கூட்டு வரணும், அதுக்காண்டி நீங்க எழுச்சி கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வருது. இதே சில பேர் விவரம் தெரியாம என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாத்தீங்களா சஅத் இப்னு முஆதுக்கா ரசூலுல்லாஹ் எழுச்சி நிக்க சொல்லிருக்காங்க, அப்ப எழுச்சி நின்றா என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் லா தகும் கமா யகுமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து காஃபிர்கள் எழுச்சி நின்று மரியாதை செய்வதை போன்று நீங்கள் எழுச்சி நிக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம்? அப்போ யார் ஒருவன் தன்னை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அவன் நரகத்திலே தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அப்ப அதனால இந்த மாதிரி ஹதீஸ்களுக்கு தப்பான விளக்கம் கொடுத்து
எழுச்சி நிக்கலாம்னு சொல்றது எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில ஒரு மனிதனுக்கு மனிதன் எழுச்சி நிக்கிறது அல்லது தனக்காக மற்றவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இது எல்லாமே ஷரியத்திற்கு முரணானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிக்கிறாங்க. இப்ப இங்கே சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, மாணவர்கள் ஆசிரியர்களுக்காக வேண்டி இப்ப ரசூலுல்லாஹி எழுச்சி நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம எழுச்சி நிக்காம உட்கார்ந்து இருந்தா திமிர் பிடிச்ச பையன் சொல்லுவாங்க, அல்லது அந்த பையனுக்கு மரியாதை தெரியலன்னு சொல்லுவாங்க, அல்லது பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவ இந்த மாதிரி சூழல் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நேரத்தில் அந்த ஆசிரியர்களிடத்துல போய் நிதானமா சொல்லிடணும், சார் எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மனிதனுக்கு மனிதன் எழுச்சி நின்று மரியாதை செய்யறது வந்து ரொம்ப வன்மையா தடுத்திருக்காங்க, கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் அதனாலதான் எழுச்சி நிக்கிறது இல்ல, இல்லனா உங்க மேல எனக்கு முழுமையான மரியாதை இருக்கு சார் அப்படிங்கிற செய்தியை நம்ம நேரடியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுச்சி நிக்காம உட்கார்ந்துருங்க. இதனால உங்க மேல தப்பான அபிப்பிராயம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்ல நல்ல அபிப்பிராயம் வரும். அவர்களுக்கு என்ன ஆகும், ஒரு தாவா கிடைக்கும், அவர்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு தாவா கிடைக்கும், இஸ்லாமிய அழைப்பு கிடைக்கும், அவங்களுக்கு இஸ்லாமிய விளக்கம் கிடைக்கும். அப்படி அப்ப அவங்க நபிகள் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, சார் சுயமரியாதைங்கிறது இஸ்லாம் உலகத்தில் முதல்ல கத்துக் கொடுக்குது. மனுஷன் எழுச்சி நிக்கிறது மரியாதை இல்ல சார். மனிதர்களுடைய மரியாதை என்பது உள்ளத்துல இருக்கணும், அன்புங்கிறது உள்ளத்துல இருக்கணும். அதைத்தான் இஸ்லாம் வெளிக்காட்ட சொல்லுது தவிர எழுச்சி நிக்கிறதுனால வந்து நமக்கு மரியாதை வந்து கிடைக்கும், மரியாதை போயிட்டுலாம் சொல்ல முடியாது. அப்படிங்கிறத அவங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதன் மூலமா ஒரு இஸ்லாமிய நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்க மேல தப்பான அபிப்பிராயம் ஏற்படாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அதுக்காண்டி எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாத்தை ஒரு பிளெக்சிபிள் மார்க்கமா நம்ம ஆக்கிடக்கூடாது. இஸ்லாம் தான். அந்த இஸ்லாமிய கருத்தை மற்றவர்களுக்கு சொல்லி எங்க இஸ்லாம் இப்படி சொல்லி தருது, நான் ஒரு முஸ்லிமா இருக்கிறதுனால நான் அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம அழுத்தமா சொல்லுமே தவிர, இல்ல அவங்க சொன்னா எங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க, நம்மள ஃபண்டமெண்டலிஸ்ட் நினைச்சுப்பாங்க, இல்ல நம்ம தீவிரவாதியா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய முசீபத் என்னன்னு சொன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்துல ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம தப்பா நினைச்சுவாங்களோ, நம்ம அசிங்கமா நினைச்சுவாங்களோ, இல்ல எல்லாரும் இந்துக்களா இருக்கிறாங்களே நாம மட்டும் அந்த நேரத்தில் தொழுதா தப்பா நினைச்சுவாங்களோ, அதனால நம்ம கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்துக்கலாம். இல்ல, ஒரு நல்ல முஸ்லீம் எந்த சூழ்நிலை கொண்டு பிளெக்சிபிளா இருக்கக்கூடாது. அவன் ஒரு முஸ்லீமாக தான் இருக்கணும். தான் முஸ்லீம் என்பதை எந்த சூழ்நிலையிலும் எந்த சபையிலும் எந்த இடத்திலும் தைரியமா பறைசாற்ற வேண்டும். நான் ஒரு முஸ்லீம், நான் இஸ்லாத்தின் சட்டத்தை தான் பின்பற்றுவேன் என்பதை தைரியமா பறைசாற்ற கடமைப்பட்டுள்ளோம் தான் உண்மையான முஸ்லீம்.